ஆக்டர் ரித்திக் ரோஷனுக்கு வேர்ல்டு வைடு பயங்கரமான ஃபேன் பேஸ் கிரியேட் ஆனதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக நம்ம கிரிஷ் படத்தை சொல்லலாம். அந்த படம் மூலிமா தான் அவருக்கு ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் கிரியேட் ஆகியிருக்கேன். கிட்ஸ் எல்லாருமே அவருக்கு ஃபேனாக இருக்கிறதுக்கான காரணமும் அந்த கிரிஷ் படம் மூலிமா தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் கிரியேட் ஆகிருக்கு. அவருடைய ஃப்ரான்ச்சைஸ்லேயே அவருடைய கெரியர்லேயே பயங்கரமான ஹிட்டான படமும் அந்த கிரிஷ் ஃப்ரான்ச்சைஸ் மட்டும்தான். இந்தியன் சினிமாலேயே சூப்பர் ஹீரோ கான்செப்டில் வெளிவந்து ஹிட்டான ஒரே ஒரு ஃப்ரான்ச்சைஸ் இந்த கிரிஷ் மட்டும்தான். இதுக்கடுத்து நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ரீசெண்டாக மின்னல் முரளி பயங்கரமான ஹிட்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலை. மின்னல் முரளி அந்த படத்தை தவிர வேறு எந்த படத்துக்கும் பெரிய வரவேற்பு கிடைக்கல. ஆனால் இந்த கிரிஷ் ஃப்ரான்ச்சைஸ்க்கு மட்டும் ஒரு பயங்கரமான ஃபேன் பஸ் இருக்கேன். இது வரைக்கும் 3 பாகம் கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்ட் 4மே இருக்குது அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதையுமே ஆல்ரெடி அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இது வரைக்கும் அதனுடைய ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலை. எப்போ தான் இந்த சாப்டர் 4உடைய ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அதை பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரித்திக் ரோஷன் அவரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு த ஃபைட்டர் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அந்த படத்துக்கு அப்புறமா வார் படத்துடைய செகண்ட் பார்ட் அவங்க பண்ண போகிறாங்க. அந்த படத்துடைய படப்பிடிப்பை முடிச்சுட்டு இந்த சாப்டர் 4 அதாவது இந்த கிரிஷ் 4உடைய ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களாமா. 2024 எண்டிங்குள்ளே இந்த கிரிஷ் படத்தோடைய சாப்டர் 4க்கான ஒர்க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. படத்தோடைய ஒட்டுமொத்த ஒர்க்கும் முடிச்சுட்டு 2025 எண்டு தான் அந்த படம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கேன். ஏதோ ஒன்று நீங்கள் எல்லாரும் அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்க இந்த கிரிஷ் படத்தோடைய சாப்டர் 4க்கான ஒர்க் எல்லாமே அடுத்த வருஷம் இறுதி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது செகண்ட் ஹாஃபில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கடுத்த வருஷம் இல்லாமல் அதுக்கடுத்த வருஷம் 2025 உங்களுக்கு தியேட்டரில் ரொம்பவே கிராண்டாக கொண்டு வர போகிறாங்க. அது குறிப்பாக இந்த படத்தை 3Dயில் கொண்டு வர போகிறாங்களாமா. கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்குறேன். நீங்கள் இந்த கிரிஷ் ஃப்ரான்ச்சைஸ் பார்த்துருந்தா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, சாப்டர் 4க்கு எந்த அளவுக்கு அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.